Taste the Daily. திருத்தணி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை, 4000 குடும்பங்களுக்கு பட்டா புறக்கணிப்பு உள்ளிட்ட தேவைகளை நிறைவேற்றித் தராத ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 14ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 45 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்ற திருத்தணி அரசு மருத்துவமனையில் புதிய கட்டுமான பணி முழுமையடையாத நிலையில் மருத்துவமனையை திறந்து வைத்து 2 மாதம் கடந்த பிறகும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்று கழக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். கோனேட்டம்பேட்டை அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதிப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருத்தணி பேரறிஞர் அண்ணா புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணி முழுமையடையாததால் மக்கள் சிரமப்பட்டு வருவதாகவும், திருத்தணியில் 4000 குடும்பங்களுக்கு மேல் பட்டா வழங்கப்படாததால் மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திருத்தணி தொகுதியில் ஜவுளி பூங்கா மற்றும் தனி வாரியம் அமைக்கப்படும் என்று தேர்தலின் போது திமுக அறிவித்த வாக்குறுதி இதுநாள் வரையிலும் நிறைவேற்றப்படவில்லை என்றும், குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திருப்பார்கடல் கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் கழக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திர எல்லையில் இருந்து திருத்தணி வழியாக கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை கட்டுப்படுத்த விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், திருத்தணி புறவழிச்சாலையில் போதிய மின்விளக்குகள் மற்றும் வேக தடைகள் இல்லாததால் விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்வதாகவும், இதனை தடுக்க புறவழி சாலையில் போதுமான வேக தடைகள் அமைத்து இரவு நேரங்களில் மின் விளக்குகள் நிறுவ வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். திருத்தணி மக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி அதிமுக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் வரும் 14ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் திருத்தணி கமலா திரையரங்கம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஜெயக்குமார் தலைமையிலும், கழக அமைப்பு செயலாளரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளருமான திருத்தணி கோ அரி, திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி.வி. ரமணா ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் மற்றும் வியாபாரிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார்.